இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உண்மை எனக்கு தெரிஞ்சோம் வானதி மாதிரி என்னால இருக்க முடியல. கிருஷ்ணவேணி அம்மா, என்னால உங்களுக்கு ஏதாவது வருத்தம் ஏற்பட்டிருந்துச்சுன்னா மன்னிக்கணும். ஐயோ, என்ன இதெல்லாம்? எனக்கு யார் மேலேயும் வருத்தமோ கோவமோ இல்ல ராஜேஸ்வரி. என் மகளை உங்க வீட்டுக்கு மூத்த மருமகளாக்கி அன்பு காட்டி அவளை இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருக்கீங்களே, உங்க மேல எனக்கு என்ன கோவம் இருக்க போகுது? ஆமா, வானத்தினா எனக்கு உயிர் இல்ல வானத்தி. அமுதா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? 23 வருஷம் கழிச்சு அவங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்திருக்கேன்னு அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த நேரத்துல நீ எதையாவது பேசி அவங்க மனசை கஷ்டப்படுத்தாத. கிருஷ்ணவேணி அம்மா, தங்கச்சியம்மா மட்டும் என்னோட 2வது பொண்ணு ஆர்த்திய பொண்ணு பார்க்க வராம இருந்திருந்தா வானதியோட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய நல்லது நடந்திருக்காது. தங்கச்சி அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய மனசு இருந்திருக்கு. அதிக படிப்போ வசதியோ இல்லாத வானதிய பெரிய அளவுக்கு படிச்ச தான் மூத்த பையனுக்கு மனைவியா தேர்ந்தெடுத்திருப்பாங்களா? வானதியை நிச்சயம் பண்ண நாள்ல இருந்து தங்கச்சி அம்மா வானதி மேல காட்டின அன்பு இருக்கே, அது அளவில்லாதது. ஏனே என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? வானதியோட நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் தான் எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருக்கு. நான் மட்டுமானே அவ மேல அன்பு காட்டினேன். அவளும் தான் என் மேலையும் இந்த குடும்பத்து மேலையும் அளவுக்கு அதிகமான அன்பு காட்டினா, அக்கறை காட்டினா. இப்படிப்பட்ட ஒரு பொண்ண எந்த மாமியார் தான் தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க. என்ன கார்த்திக், நம்ம வானதிய பத்தி எல்லாரும் எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்காங்க, நீ அமைதியா நிக்கிற? அது அது ஒண்ணு இல்லைங்க சம்பந்தி. மாப்பிள்ளைக்கு சந்தோஷத்துல வாயடிச்சு போச்சு, வார்த்தையே வரல. எங்க மாப்பிள்ள சரிதானுங்களே? உண்மையிலேயே நான் என் பொண்ணை பார்த்ததுல ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த காலத்துல ஒரு ஆதரவு இல்லாத ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும்னு நாம படிக்கிறோம். ஆனா என் பொண்ணுக்கு இத்தனை பேரு இவ்வளவு அன்போட ஆதரவு கொடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் அவளை மாத்தி மாத்தி பெருமையா பேசுறதும் அதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையாவும் இருக்கு. வானதியால நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். இந்த சந்தோஷத்தை ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வானதி ஏன் மக, ராஜேஸ்வரியோட மருமக அப்படின்னு சொல்ல ஆசைப்படுறேன். நீ என்ன நினைக்கிற ராஜேஸ்வரி? தாராளமா சொல்லுவோம். அதான் அம்மா சொன்னாங்கல்ல, ராஜேஸ்வரி அம்மா மேல உள்ள கோவத்தெல்லாம் மறந்துட்டேன்னு சொன்னாங்கல்ல, நீங்களே கேட்டீங்கல்ல. மறந்து மன்னிக்கிற அளவுக்கு எங்க அம்மா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனாலதான் அம்மா அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா என்னால அப்படியெல்லாம் ஈஸியா மறந்துட்டு இருக்க முடியாது. சரி, நீங்க சொன்ன மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காவே இருக்கட்டும். ஆனா அத எனக்காக நீங்க மறக்க கூடாதா? எங்க 23 வருஷம் கழிச்சு நான் அம்மாவை பார்த்திருக்க, பழகிருக்க. அதை எங்க கிட்ட சொல்லாம மறைச்சிருக்க. அதையும் மீறி அவங்கள காப்பாத்திருக்க. ஏன் வானதி? கிருஷ்ணவேணிதான் உங்க அம்மான்னு நீ சொல்லாததுனாலதான் இப்ப வரைக்கும் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. தப்புதாங்க. நான்
வேணி அம்மாவுக்கும் ராஜேஸ்வரி அம்மாவுக்கும் இருக்க பிரச்சனையை சரி பண்ணிட்டு உண்மையை சொல்லலாம்னு தான் நினைச்சேன். சத்தியமா மறைக்கணும்னு நினைக்கலங்க. உங்க அம்மா மலேசியா கிளம்புனதுனால சொல்ல வேண்டியது கட்டாயமாயிடுச்சு. இல்லனா இந்த பிரச்சனை இன்னும் பிரச்சனையாவே இருந்திருக்கும் இல்லையா? என்னால டக்குன்னு சமாதானம் ஆக முடியல. உங்க அம்மா கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா என்ன உன் சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்க கூடாத. என்னம்மா நீங்க 2 பேரும் பார்த்துட்டே இருக்கீங்க? சந்தோஷமா நகையை கொண்டு வந்திருக்கீங்க. நானும் சந்தோஷமா அதையெல்லாம் போட்டுக்கணும்ல. போட்டு விடுங்க. நீங்க முதல்ல போட்டு விடுங்க. இல்ல ராஜேஸ்வரி, நீ முதல்ல போட்டு விடு. இல்ல பரவாயில்ல, நீங்களே போட்டு விடுங்க. சரி, நீங்க 2 பேரும் நகையை கொடுங்க, நானே போட்டுக்கிறேன். பாத்து. என்னம்மா? ஒரு அம்மா இல்லையேன்னு வருத்தப்பட்ட எனக்கு இப்போ 2 அம்மாக்களை கொடுத்திருக்கேன் என் முருகன். எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போங்க. சரிம்மா. என்ன விசேஷம் கூட சொல்லாம திடீர்னு கிளம்பி வர சொல்லிட்டீங்க. நாங்களும் வந்துட்டோம். இப்பவாவது சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. என்ன விசேஷம்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. சரி, நீங்க எல்லாரும் போய் ஃபங்க்ஷன் ஹால்ல உட்காருங்க. சரி, வாங்க. வேணியம்மா, ஒண்ணு இல்லைங்க, சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். வானத்துக்கு இப்படி ஒரு அம்மா இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு மனசுக்கு சந்தோஷமாவும் இருக்கு, ரொம்ப பெருமையாவும் இருக்குங்க. ஆனா பாருங்க, சின்ன வயசுல இருந்து அவளை எடுத்து வளர்த்திருக்கேன். இன்னைக்கு என் 2 புள்ளையில ஒரு புள்ளைக்கு நான் அம்மா இல்லைன்னு தெரியும் போது மனசு கஷ்டமா தானங்க இருக்கு. இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? பெத்தவ கிட்ட தானே புள்ளைய ஒப்படைக்க முடியும். எனக்கு என்னங்க மிஞ்சம்? அவளை வளர்த்தேங்கிற பெருமையை தவிர அப்படியே நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட வேண்டியதுதானுங்களே. அண்ணா, கையில செக் புக் இருக்கா? இருக்குமா? கொஞ்சம் எடுங்க. ஆ. உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு என்னோட மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நீங்க தப்பா எடுத்துக்காம நான் கொடுக்கற கிஃப்ட வாங்கிக்கங்க. அண்ணே, சொல்லுமா. அமுதா பேர்ல 1 கோடி ரூபாய்க்கு ஒரு செக் எழுதி கொடுங்க. 1